என்ன காரணம்? இப்போ ஒருவேளை தேர்தலில் ஜெயிக்கணும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்றாரா எப்படி சார்? சார் நீ என்னதான் பிரார்த்தனை பண்ணாலும் பண்ண பாவம்னு ஒன்று இருக்குல்ல. 52 பேரை கொன்னு குவிச்சிருக்கீங்க. அந்த பாவத்தை இது வரைக்கும் நீங்க ஒரு மனதார மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் விடுங்க, மற்றதெல்லாம் விடுங்க. வழக்கு இருக்கு, எல்லாம் கரெக்டு. நான் இதுக்கு வருந்துறேன். இதுக்கு நானும் ஒரு விதத்துல பொறுப்பு. நான் பொறுப்பே இருக்கேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருந்தாருன்னா நீங்க கடவுளை கும்பிட்டாலும் சரி, வேற எது கும்பிட்டாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிராயசித்தம், உங்க எந்த பிராயசித்தமும் கிடைக்க போறது இல்லை. ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு, மன அழுத்தத்தில் இருக்கான்னு சொல்லி நியூஸ் போகிறாங்களா? அது உண்மைதானா சார்? எப்படி சார்? ஆழ்ந்த டிப்ரெஷனில் இருக்காரு. அதில் மாற்று கருத்து இல்லை. குறைஞ்சபட்சம் வேட்பாளர்லாம் கூப்பிட்டு உங்கள் தொகுதியில் என்னெல்லாம் பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அடுத்த கட்டமாக நம்ம என்ன நகரணும்னு கேட்டுருந்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு கோயிலுக்குள்ளே சுற்றுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது யார் சார் அந்த ஐடியா கொடுத்தது? ஒரு நாள் கோயில் உலகம் சுற்றினா ஏதாவது விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யார் இதை எப்பவுமே இந்த ஸ்ட்ரக்சரில் தான் சார் இருக்காரு. கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் தொடர்ச்சியாக எப்போ அவர் கட்சி ஆரம்பித்தாரோ, கட்சி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடைமுறைகளுக்கு அது முழுக்க முழுக்க ஜோசியர்கள் தான்.